உப்சி பல்கலைக்கழக மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 15 பேர் அகால மரணமடைந்தனர். இது குறித்து பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். இச்சம்பவம் தம்மையும் தமது துணைவியார் வான் அசீசாவையும் வெகுவாக பாதித்ததாக குறிப்பிட்ட பிரதமர், விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமது ஆறுதலை தெரிவித்துள்ளார். உயர்கல்வி அமைச்சு சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய உதவிகளை வழங்க வேண்டும் என தாம் வலியுறுத்தியதாக முகநூல் பதிவில் அவர் தெரிவித்திருக்கின்றார். இச்சம்பவம் அனைவருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை விலை மதிப்பற்றது. அவசரப்படாமல் கவனமாக இருக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். முன்னதாக உப்சி எனப்படும் சுல்தான் ஹிட்ரிஸ் கல்வி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஹஜ் பெருநாளை முடித்து கிளாந்தான் திரங்கானுவிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு திரும்பி சென்று கொண்டிருந்த போது பேரா தாசே பந்திங் அருகே உள்ள ஜலாஞ்சலி கிரிக் பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்தது. இதில் 15 மாணவர்களில் 13 பேர் சம்பவம் நடந்த இடத்தில் மரணமடைந்த நிலையில் 2 மருத்துவமனையில் மரணமடைந்தனர். அதே வேளையில் 7 பேர் படுகாயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.